வரும் மே 11ஆம் தேதி கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சில தரப்பினர் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்று கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் பொதுமக்கள் இத்தகவல்களைத்தான் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலை புறக்கணிப்பது நாட்டு மக்களிடையே ஆரோக்கியமான அரசியலை அழிக்கும் முயற்சி என்றும் இதற்கெல்லாம் மக்கள் செவிசாய்க்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சபா PKR மாநில தலைமை குழுவில் இன்று விவாதிக்கப்பட்ட முக்கிய விவகாரங்களில் கடுமையான வறுமையை ஒழிப்பது மற்றும் சபாவில் குடியுரிமை பிரச்சினை ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். PKR தலைவரான அன்வார் மாநிலத்தில் கடுமையான வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை சபா PKR வெளிப்படுத்தியதாகவும் இந்த விஷயத்தை கையாளுவதற்கான ஆலோசனைகளை முன்வைத்ததாகவும் கூறினார். சபாவில் குடியுரிமை பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அன்வார் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் வீட்டுக்காவல் விவகாரத்தில் பிரதமரை கேள்வி கேட்க அக்மாலுக்கு உரிமை உள்ளது என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் கருத்து தெரிவித்துள்ளார். நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பாக பிரதமர் அளித்த பதிலை PKR இளைஞர் அணி தலைவர் அடாம் அட்லி தற்காத்திருப்பது சரியல்ல என்று அவர் கூறினார். அன்வாருக்கு இந்த விவகாரம் தெரியுமா என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கேட்பது சரிதான். நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பாக கூறப்படும் ஆணை பிரச்சினை பல வழிகளில் முக்கியமானது. இந்த விவகாரம் பிரதமருக்கு தெரியுமா என்று கேட்க நம்மில் பலரைப் போலவே அக்மாலுக்கும் உரிமை உள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் அன்வாரை பாதுகாக்கும் அடாம் பிரதமரின் கருத்து குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று தமது எக்ஸ் பதிவில் ஜயித் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். மே 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஸ்லாங்கூர் மாநில இளம் சட்டமன்ற உறுப்பினர் 2024 நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஸ்லாங்கூர் மாநில அரசு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்திட்டத்தில் 18 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கலாம் என்றும் அதற்கான பதிவு திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலமோ அல்லது dewan.slangur.government.my இணையதளத்தை நாடுவதன் மூலமும் மே 3 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரதிநிதியாக இளைஞர்கள் அனுபவத்தை பெற இந்த திட்டம் திறக்கப்பட்டதாக மாநில சபாநாயகர் லவ் வென் சான் கூறினார். தேசிய போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் ஹனீஃப் உமார் தமது 85வது வயதில் இன்று அதிகாலை காலமானார். கடந்த 1974ஆம் ஆண்டுகளில் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹனீஃப் உமார் 20 ஆண்டுகள் IGPயாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராக்கின் தெலுக்கிந்தானில் பிறந்த ஹனீஃப் இளம் வயதிலேயே போலீஸ் படையில் உயர்ந்தார். 1970இல் மலாக்கா காவல்துறை தலைவராகவும் பின்னர் 1971இல் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். 1973இல் அவர் துணை IGPயாக நியமிக்கப்பட்டார். அலங்கார மீன்கள் வளர்ப்பு தொழில் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பின்னர் இப்போது வளர்ச்சி பாதையில் இருப்பதாகவும் மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. வட்டு மீன்களை உற்பத்தி செய்யும் முதல் 3 நாடுகளில் மலேசியாவும் உள்ளது என்று மீன் வளர்ப்பு பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோ அசாரி உஸ்மான் கூறுகிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அலங்கார மீன் உற்பத்தியாளர்களில் முன்னணியில் இருந்தாலும் கோவிட்-19 தொற்று நோய் தொழில்துறையை பாதித்தது. இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் உள்ளூர் மீன் வளர்ப்பாளர்களும் அலங்கார மீன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை முடுக்கி விடுகின்றனர் என்று நேற்று ஜொஹூர் அக்வா ஃபேர் கண்காட்சியை தொடங்கிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டில் மலேசியா 45 கோடியே 30 லட்சம் அலங்கார மீன்களை உற்பத்தி செய்ததாக அசாஹாரி கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டில் மலேசியா 45 கோடியே 30 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள அலங்கார மீன்களை உற்பத்தி செய்ததாக அசாஹாரி கூறினார். அச்சுறுத்தல்கள் மற்றும் குற்றங்களில் இருந்து எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைக்காத வகையில் குடும்ப வன்முறை குறித்து சமூக விழிப்புணர்வு தேவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.
பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ நான்சி சுக்ரி பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு வகுப்புவாத கடமை என்று அவர் கூறினார். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடி உதவியை நாட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை சுற்றியுள்ள மற்றவர்களும் அவர்கள் மீட்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். அண்மையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பிரிந்த கணவரால் மனைவி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நான்சி சுட்டிக்காட்டினார். மரம் ஒன்றின் அடிபாகத்திலிருந்து 30 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர். இதன் மதிப்பு 9,66,976 வெள்ளி என மதிப்பிடப்பட்டுள்ளது. பினாங்கு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போதைப் பொருள் குழு ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை சரிபார்க்க அந்த பகுதியில் சோதனை நடத்தியதாகவும் அந்த இடத்தில் பைகள் கிடைத்ததாகவும் பினாங்கு சுங்கத்துறை இயக்குநர் ரோஸ்லான் ரம்லி கூறினார். ஆனால் 8 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு யாரும் அந்த பகுதியை அணுகவில்லை என்று அவர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து சுங்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் சிண்டிகேட் சம்பந்தப்பட்டிருப்பதாக நம்புவதாகவும் அவர் கூறினார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் பாயான் லெப்பாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 33 வயதான டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆடவர் மீது லிப்டில் பெண் ஒருவர் வெந்நீரை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 9:20 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் லிப்டில் இருந்த பெண் தனது சகோதரர் மீது வெந்நீர் ஊற்றியதாக கூறி பாதிக்கப்பட்டவரின் தங்கை போலீசாரில் புகார் அளித்ததாக பாலைப்புலாவ் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் ஒருபோதும் சந்தேக நபருடன் தொடர்பு கொள்ளாததாலும் முன் தவறான புரிதல்கள் எதுவும் இல்லாததாலும் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மாது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.